உண்மை கசக்குண்டா. இணையத்துல ரொம்பவே பிரபலமான நிறைய மீம்ஸ்ல நம்ம கடந்து வந்த ஒரு வசனம் இது இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் சும்மா ஒரு மீம் பத்தினது கிடையாது. இன்டர்நெட்ல மத்தவங்கள ரோஸ்ட் பண்ணி ட்ரெண்ட் ஆன ஒரு இளைஞனோட வாழ்க்கையையும் அவனோட அந்த டிஜிட்டல் பிம்பம் எப்படி சுக்குநூறாக உடைஞ்சது அப்படிங்கிறதையும் பத்தினது. நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு படத்துல வர்ற கற்பனை கதை இல்ல. இது இப்போ நாம எல்லாரும் சிக்கி இருக்கிற டோபமைன் லூப், அதாவது சைபர் புல்லிங் மூலமா கிடைக்கிற அந்த தற்காலிக சந்தோஷம். அதுல சிக்கிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி தன்னோட தப்ப உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி. சரி, முதல்ல இவன் யாருன்னு பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் இவனோட பேரு சாவேஜ் அர்ஜுன். வெளியில பார்க்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண காலேஜ் பையன் மாதிரி தான் இவனும். ஆனா இவனோட கண்டென்ட் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். யாராவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டா உடனே அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறது. யாராவது கொஞ்சம் சுமாரான ரீல் போட்டா அதுக்கு ஒரு ட்ரோல் மீம் ரெடி பண்றது. யாராவது ரொம்ப எமோஷனலா ஒரு பதிவு போட்டா அதுக்கு நக்கலா ஒரு கேப்ஷன் கொடுக்கறது. மற்றவங்களோட வீக்னஸை ரொம்ப ஈஸியா அவன் வைரல் ஜோக்ஸ் ஆக்கணும். இதோட ரிசல்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப், டெலிகிராம்னு எங்க திறந்தாலும் சாவேஜ் அர்ஜுன் தான் ட்ரெண்டிங். தொடர்ந்து அவனுக்கு குவியும் லைக்ஸ், அந்த ஃபயர் எமோஜிகள், காலேஜ் வராண்டாவில் நடந்து போகும்போது அவனுக்கு கிடைச்ச அந்த ஸ்டார் ஃபீல், இது எல்லாமே சேர்ந்து அவனுக்கு ஒரு பெரிய மாயையை உருவாக்குச்சு. தான் போடுற ஜோக்ஸ் நிஜத்துல யாரையாவது காயப்படுத்துமான்னு அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அந்த வியூஸும் லைக்ஸும் மட்டும்தான். ஆனா இந்த சத்தமான இன்டர்நெட் புகழை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவனோட நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். ஸ்கிரீன் ஆஃப் ஆனதும் ஆரம்பிக்கிற இருண்ட நிஜத்துக்குள்ள போகலாம். ஒரு நாள் ராத்திரி அர்ஜுன் வீட்டுக்கு வரும்போது அவனோட சொந்த தங்கச்சி நித்யா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கறான். ஒரு பக்கம் அவளோட எடிட் செய்யப்பட்ட போட்டோக்கு கீழே வந்த கொடூரமான கமெண்ட்கள், ஃபில்டர் குவீன், டிராமா பீஸ், இப்படி நெஞ்ச குத்துற வார்த்தைகள். மறுபக்கம் அவளோட வாட்ஸ்அப் காட்டும் லாஸ்ட் சீன் 2:13 AM. அழுதுகிட்டே அந்த மெசேஜ்களை பார்த்துட்டு யார்கிட்டையும் பேசாம இந்த உலகத்தை விட்டு தன்னைத்தானே அமைதியா தனிமைப்படுத்திக்கிட்ட அவளோட நிஜம் இது. ஆன்லைனில் நடக்கும் உருவக்கேள்வியின் உண்மையான தாக்கம் இதுதான். அழுதுகிட்டே இருந்த தன் தங்கச்சியை பார்த்தப்போ அர்ஜுனுக்கு ஒரு பெரிய ஷாக். அவன்கிட்ட நித்யா கேட்ட இந்த ஒரு கேள்வி, அண்ணா ஆன்லைன்ல எல்லாரும் சிரிக்கணும்னு நிஜத்துல ஒருத்தரை அளவைக்கணுமா? இது இவ்ளோ நாளா இது சும்மா ஒரு ஜோக் தானே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த நியாயங்கள் எல்லாத்தையும் அப்படியே சுக்குநூறா உடைச்சிடுச்சு. அடுத்த நாள் காலை அவன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாள். முதல் முறையா தன்னோட கடந்த காலத்தை ஒரு பச்சாதாபத்தோட திரும்பி பார்த்தான் அர்ஜுன். அன்னிக்குதான் முதல் முறையா தான் போட்ட போஸ்டுகள்ல இருந்த லைக்ஸ் அவன் பார்க்கல. அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ரத்தம் சிந்தி அழுதுகிட்டு இருந்த நிஜ மனிதர்களை பார்த்தான். அவன் போட்ட பாடி ஷேமிங் ஜோக்குக்கு பின்னாடி ஒருத்தரோட தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. உச்சரிப்பை கிண்டல் செஞ்சதுக்கு பின்னாடி உடைந்து போன ஒருத்தரோட தன்னம்பிக்கை இருந்துச்சு. ஒருத்தரோட பிரேக்கப்பை ட்ரோல் பண்ணதுக்கு பின்னாடி உண்மையான வழி இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் அவன் அன்னைக்கு முழுமையா உணர்ந்தான். அடுத்து அவன் என்ன பண்ணா? இதுதான் அந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். இவ்ளோ நாளா அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த டாக்ஸிக் வட்டத்தை உடைக்க முடிவு பண்ணா. அர்ஜுன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டான். வார்த்தைகள் சில நொடிகள் ட்ரெண்ட் ஆகலாம், ஆனா தழும்புகள் வருடக்கணக்கில் இருக்கும். இத பார்த்துட்டு அவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிஜமாவே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அர்ஜுன் அக்கவுண்ட் ஹேக் ஆயிடுச்சா, இல்ல சாவேஜ் அர்ஜுன் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டானோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவன் அந்த பதிவை டெலீட் பண்ணவே இல்லை. தப்ப ஒத்துக்கிறதுக்கு அவனுக்கு இருந்த அந்த தைரியம் இருக்கே, அதுதான் ரியல் கேம் சேஞ்சர். அங்க இருந்து ஆரம்பிச்சது அர்ஜுனோட உண்மையான பயணம். மத்தவங்கள காயப்படுத்தின இடத்துல இருந்து குணப்படுத்துற ஒரு இடத்துக்கு முழுமையா மாறினான். அவனோட முழு பிராண்டிங்கும் எப்படி மார்ச்சி பாருங்க. மீம்கள் இருந்த இடத்துல மனநல விழிப்புணர்வு பதிவுகளை கொண்டு வந்தான். நக்கலா கிண்டல் செய்த இடத்துல அன்பை பகிரும் கைண்ட்னஸ் சேலஞ்சை கொடுத்தான். முக்கியமா ஃபாலோவர்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டான். அவனோட ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை மெதுவா குறைஞ்சாலும் அவனோட பிளாட்ஃபார்மோட உண்மையான வேல்யூ மிகப்பெரிய அளவுல உயர்ந்தது. இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோ, நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சப்போ உங்க புது வீடியோஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, தேங்க்ஸ். ஒருத்தரோட உசுரை காப்பாத்தின இந்த ஒரு மெசேஜ் போதும் அவன் செஞ்ச மாற்றத்துக்கு. உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வைரல் ஆகிறதுல இல்ல, நம்மால ஒருத்தர் கூட அழக்கூடாது, மாறாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் கதை இருக்குல்ல, இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு பழமையான விஷயத்தோட எவ்வளவு அழகா கனெக்ட் ஆகுது தெரியுமா? அதுதான் இந்த திருக்குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ன் தற்று. அதாவது சாப்பிடுறதுக்கு நல்ல இனிமையான பழம் இருக்கும்போது யாராவது பச்சை காயை போய் கடிப்பாங்களா? அதுபோலத்தான் பேசுறதுக்கு இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் காயப்படுத்துற கடுமையான வார்த்தைகளை பேசணும்? அன்னைக்கு மக்கள் நேரா பேசுனதை இன்னைக்கு நாம சோஷியல் மீடியாவில் போஸ்டா போடுறோம். ஆனா அந்த மனிதநேயம் அது எப்பவும் மாறாதது.
கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்க விரும்புறேன். நாமளும் நம்ம அறியாமலேயே யாருடைய மனதையோ ரகசியமாக உடைத்த ஒரு மீம்கள் லைக் போட்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. இதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னையில இருந்து நம்ம இன்டர்நெட் பயன்பாட்டை மாற்றுவோம். என்ன சொல்றீங்க? மீண்டும் ஒரு அருமையான அலசலில் சந்திப்போம்.